Hello friends, welcome to my channel AVT TNPC Study Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஆசிரியர் தொல்காப்பியர். 1610 நூற்பாக்களை கொண்டது. நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். இது ஒரு இலக்கண நூல். மொத்த அதிகாரம் 3, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 ஏழுகள் இருக்கு. ஸோ மொத்தம் 27 ஏழுகளை கொண்டது. உரை எழுதியவர்கள் யார்னா, எழுத்ததிகாரத்திற்கு இளம்பூரணார், சொல்லதிகாரம் சேனாவரையர், பொருளதிகாரம் பேராசிரியர் நச்சினார்க்கினியர். இதனோட தனிச்சிறப்பு, எழுத்து சொல்லுக்கு மட்டுமல்லாமல் இலக்கியத்தில் அமையும் பொருளுக்கும் ஏற்ற இலக்கணத்தை கூறுகின்ற நூல் தொல்காப்பியம். உடலில் நிகழும் மெய்ப்பாடுகள் மொத்தம் 8. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இவற்றை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். எந்த இயல்னு கேட்டாங்கன்னா மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியத்துல மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கு. எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள் என்னன்னா, நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மங்கியல், புள்ளி மங்கியல், குற்றியல், உகர, புணரியல். சொல்லதிகாரத்தில் இருக்கிற 9 இயல்கள் என்னன்னா, கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல். பொருள் அதிகாரத்தில் இருக்கிற 9 இயல்கள் என்னன்னா, அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல். தேங்க்யூ.